ஈரான் யூஎஸ் வார் ஒன்ஸ் அகெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் கோல்ட அக்யூமுலேட் பண்றேனா, இல்ல நிஃப்டி 50ல என்னோட இன்வெஸ்ட்மென்ட்ட இன்னும் கன்டின்யூ பண்றேனா, இல்ல வித்ட்ரா பண்றேனான்னு இந்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க கார்த்திக். இது கார்த்திக்ஸ் இன்வெஸ்டிங் ஜர்னல். கோல்ட பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி லாஸ்ட் மந்த்லேருந்து அக்யூமுலேட் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா, அதோட பீக்லேருந்து கிட்டத்தட்ட யுஎஸ் டாலர் டெர்ம்ஸ்ல 28% கரெக்ட் ஆயிருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஃபேர் பிரைஸ்ல இருந்த மாரி எனக்கு பர்சனலா தோணுனதுனால நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ, அதுலேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் குடுத்துருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த $4000ன்றது ஒரு நல்ல சப்போர்ட். மோர் ஆர் லெஸ் அந்த ஜோன்ல தான் இருக்கு. மேபி கோல்ட் இங்கேருந்து பெரிய அளவுக்கு அப் அண்ட் இல்லாம இதே பிரைஸ்ல ரொம்ப நாளைக்கு இருக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்றதுக்கான டைம் வென் இட் கம்ஸ் டூ கோல்ட் அண்ட் சில்வர். சில்வர்ல நான் ஏன் பல்க்கா இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்றேன் அப்படின்னா, சில்வர் இஸ் அ வாலடைல் அசெட். அண்ட் சில்வர பொறுத்தவரைக்கும் இன்னுமுமே ஆஸ் ஐ செட் $53 ஆர் $50 வரதுக்கான ப்ராபபிலிட்டீஸ் கூட இருக்கு. நம்ம லாஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $58ல. ஸோ, அதனால என்னோட கோல்டுல நான் ரூ. 5000 போடுறதும், சில்வர்ல ரூ. 2000யும் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்கேஸ் இங்கேருந்து இன்னும் பெரிய ஃபால் வந்தா, நான் டெஃபினட்டா சில்வர்லயா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ண தான் பார்ப்பேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் பர்சனலா என் போர்ட்ஃபோலியோல என்ன பண்றேன் அப்படின்றத டிரான்ஸ்பரன்ட்டா இந்த சேனல்ல எல்லாருக்கும் சொல்றேன். ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் கோல்ட் அண்ட் சில்வர் மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஸோ, அப்படி மேல போகணும்னா, இன்னொரு ஃபேக்டர் ப்ளே அவுட் ஆகணும். விச் இஸ் க்ரூட். க்ரூட பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஃபால் இருக்கும் அப்படின்றது என்னோட ஆன்டிசிபேஷன். ஒரு $55க்கு கீழயும் ட்ரேட் ஆகுறதுக்கான ப்ராபபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. இந்த டென்ஷன் ரைஸ் ஆச்சு அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு $150 போறதுக்கான ப்ராபபிலிட்டீஸும் இருக்கு. ஸோ, க்ரூடோட வேல்யூ ஏற ஏற டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோல்ட் வீக்கன் ஆகும். ஸோ, இதனால தான் நான் க்ரூட கன்சிடர் பண்றோம். மத்தபடி நான் பர்சனலா க்ரூட்ல ட்ரேட் பண்றது கிடையாது. ஸோ, க்ரூட பொறுத்தவரைக்கும் ஃபால் ஆகுறதுக்கான ப்ராபபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. பட் அட் த சேம் டைம் கோல்டும் ரைஸ் ஆகும். ஸோ, இந்த 2மே கனெக்டிங் த டாட்ஸ் மாரி தான். இன்கேஸ் க்ரூட் மேல வேகமா ஏற ஆரம்பிச்சதுன்னா, வி கேன் சீ எ சிக்னிஃபிகன்ட் ஃபால் இன் கோல்ட். பட் நான் கிளியரா இருக்கேன். கோல்ட் அண்ட் சில்வர்ல கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய அக்யூமுலேஷன இன்கிரீஸ் பண்ண போறேன். புரொவைடட் இங்கேருந்து இன்னும் பெட்டர் வேல்யூவேஷன் எனக்கு கிடைக்கும் பட்சத்தில. அப்படி இல்லன்ற பட்சத்தில, நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டெட் ஃபண்ட்ஸ்ல நான் அலோகேட் பண்ண ஆரம்பிப்பேன். வென் இட் கம்ஸ் டூ இந்தியன் போர்ட்ஃபோலியோ. ஸோ, நம்ம போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் இன்வெஸ்டட் க்ளோஸ் டூ 1,63,000 அண்ட் நம்மளுடைய கரண்ட் வேல்யூ இஸ் ஆல்மோஸ்ட் 2,08,000. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 27.5% கிட்ட இருக்கு. இதுலயுமே நம்ம லாஸ்ட் மந்த் ரீசென்ட்டா இன்வெஸ்ட் பண்ண எஃப்எம்சிஜியா இருக்கட்டும், ஆர் நிஃப்டி 50யா இருக்கட்டும், இது எல்லாமே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டூ 8% மேல ரிட்டர்ன் குடுத்துருக்கு. இன்ஃபாக்ட் நிஃப்டி ஐடி கூட நம்ம ரீசென்ட்டா இன்வெஸ்ட் பண்ண லெவல்லேருந்து 6% ஏறிருக்கு. அண்ட் கோல்ட் அண்ட் சில்வர் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ, நம்ம லாஸ்ட் மந்த்த பொறுத்தவரைக்கும் பண்ண எஸ்ஐபி அமௌண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அண்ட் நம்ம இந்தியன் போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரைக்கும் ஈக்விட்டியில 60%ம், கமாடிட்டில 32%ம், பாண்டுல 7.5% ஹோல்டிங்கும் வச்சிருக்கேன். எங்க வேல்யூவேஷன் எனக்கு நல்லா இருக்கோ, நான் டெஃபினட்டா இங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியன் ஈக்விட்டியும் சரி, கமாடிட்டியுமே சரி, ஒரு நல்ல பை ஜோன்ல தான் இருக்கு. ஸோ, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இன்கேஸ் இத விட ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு அப்படின்னா, பாண்ட்ல இருக்கிற என்னோட ஃபண்ட கொஞ்சம் கொஞ்சமா லிக்விடேட் பண்ணி, எந்த அசெட் கிளாஸ் சீப்பா இருக்கோ அதுக்கு மூவ் பண்ண ட்ரை பண்ணுவேன். நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் அந்த அப்சைட் 26,300 லெவல்ஸ் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பட் அந்த டவுன் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22,000 வில் பி எ குட் சப்போர்ட். ஸோ, இது 2யும் உடைக்காத வரைக்கும் நம்ம எதுவும் டெசிசிவா சொல்ல முடியாது. இப்போதைக்கு மார்க்கெட் சாப்பியா தான் இருக்கு. அண்ட் நியூஸுமே அதுக்கேத்த மாரி தான் இருக்கு. ட்ரம்ப் ஒரு நாள் வார்ன்றாரு. அடுத்த நாள் சீஸ் ஃபயர் அப்படின்றாரு. ஸோ, இது ஒரு கன்க்ளூசிவா ஒரு டிசிஷன் வராத வரைக்கும், நம்ம மார்க்கெட் கொஞ்சம் வாலடைலா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டீஸ் நெறையாவே இருக்கு. பட் நான் மறுபடியும் சொல்றேன், எப்பப்ப எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்குதோ, டெஃபினட்டா அப்பப்பலாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் நிஃப்டிய கன்சிடர் பண்ண தான் போறேன். ஸோ, இதுக்கு அடுத்து இப்போதைக்கு வேற எந்த இண்டெக்ஸ்லயும் நான் இன்வெஸ்ட் பண்ற மாரி இல்ல. ஏன்னா எதுலயுமே இப்ப அக்ரெசிவ் செல் ஆஃப் ஆர் ஃபியர் அப்படின்ற மாரி எதுவும் தெரியல. நம்ம இன்ஃபாக்ட் ஆஃப் லேட்டா இன்வெஸ்ட் பண்ண மிட் அண்ட் ஸ்மால் செக்டர்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் தேவ் டெலிவர்ட் டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜ் அவுட் பண்ண நிஃப்டி ரியாலிட்டி இப்ப கிட்டத்தட்ட 40% ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. இதுதான் நம்ம செக்டர் பேஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்ல பண்ணும்போது இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா ஓவரால் இண்டெக்ஸ்லயே நிஃப்டி ஐடி பெருசா விழுந்திருக்கு. நிஃப்டி 50 பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் இல்ல.
நிஃப்டி எஃப்எம்சிஜி ரொம்ப புவராவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் குளோபலா இருக்கிற எல்லா எக்கானமிஸ்லயுமே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டும், இந்தோனேஷியன் மார்க்கெட்டும் தான் ரொம்ப வொர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இது மோர் ஆர் லெஸ் நம்ம ஒரு நியர் பாட்டம் அப்படின்ற மாரி தான் என்னுடைய பெர்சனல் ஃபீல். அண்ட் இங்கேருந்து அப்சைடுக்கான பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். அண்ட் அதுக்கேத்த மாரி எப்பப்ப பெரிய செல் ஆஃப் நடக்குதோ, ஆர் எப்பப்ப மார்க்கெட்ல ஃபியர் இருக்கோ, நான் அப்பல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய கேபிட்டல டிப்ளாய் பண்ணி வந்துட்டுருக்கேன். நம்ம வெறும் சிப் பண்ணியே கிட்டத்தட்ட ரூ. 1,50,000க்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போதைக்கு நம்மளுடைய கரண்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2,00,000க்கு மேல. ஸோ இது நம்மளுடைய இந்தியன் போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரைக்கும். அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்தோனேஷியன் இண்டெக்ஸ ஆவரேஜ் பண்ணியிருக்கோம். அத தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற எந்த இண்டெக்ஸஸ்லயுமே நம்ம பெருசா ஆவரேஜ் பண்ணல. இன்ஃபாக்ட் யுஎஸோட லாங் டெர்ம் பாண்டு 2% கீழ விழுந்திருக்கு. ஸோ இதுவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபியர்ல தான் யுஎஸ் லாங் டெர்ம் பாண்டுமே பெருசா விழுந்திருக்கு. இன்கேஸ் ஒருத்தர் லாங் டெர்ம் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இது இட்ஸ் அ குட் டைம் டூ ஸ்டார்ட். அவங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அவங்க பொசிஷன கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்றதுல தப்பே கிடையாது. அண்ட் யுஎஸ் போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட $2,600 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $2,900. அண்ட் நான் மறுபடியும் சொல்ற மாரி, இது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி அத மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணதுனால நமக்கு ஆல்மோஸ்ட் 10 1/2 11% ரிட்டர்ன்ஸ் மாரி காட்டுது. பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட யுஎஸ் மார்க்கெட்லயுமே 21% ரிட்டர்ன் எடுத்திருக்கோம். அண்ட் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட்ல 33%ம், ஈக்விட்டில 43%ம் அண்ட் கமாடிட்டில 2%ம் ஹோல்டிங் வச்சிருக்கோம். அண்ட் ரெஸ்ட் கோஸ் டூ ரியல் எஸ்டேட். ஏன்னா S&P 500 நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் 15% ரிட்டர்னும், நாஸ்டாக் கிட்டத்தட்ட 56%ம் ஒரு இண்டெக்ஸ் நமக்கு ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஸோ இன்கேஸ் எனக்கு ஒரு ப்ராஃபிட் டேக்கிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்ற பட்சத்தில டெஃபினட்டா நான் ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளிய வர தான் பார்ப்பேன். ஆர் அட்லீஸ்ட் இந்த மாரி இண்டெக்ஸஸ்ல இப்போ ஓவர் வேல்யூடா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது ஒரு ஸ்மார்ட் டிசிஷன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க் யூ வெரி மச்.